சார் வாங்க 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 சார். நகை வைக்கணும் சார். வச்சுக்கலாம் சார். ப்ரூஃப் கொடுங்க. இருக்கு சார். சார் ஆதார் கார்டு சார், பேன் கார்டு சார். ஐயா இது உங்க ப்ரூஃப்ங்க. நகைக்குண்டான ப்ரூஃப் கொடுங்க. நகைக்குண்டான ப்ரூஃபா? அப்படின்னா ஐயா நகைக்குண்டான ரசீது இல்ல இது உங்க நகை தானே ஏதாவது சொல்றதுக்குண்டான ஆதார் அத்தாச்சி வேணும் இல்லைங்க ஐயா? தாச்சிக்கு ஐயா கவர்மெண்ட்ல ஏதாவது ப்ரூஃப் தருவாங்களா? ஐயா இது உங்க நகை தானே? ஆமா ஐயா, இது என் சம்சார போட்டு வந்த நகை, அது அவங்க அம்மாவோட நகையாச்சு. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கேட்டீங்கன்னா நான் எங்க போறது? ஐயா இப்ப புதுசா ஆர்பிஐல இருந்து ரூல்ஸ் இதான் போட்டிருக்காங்க. இது உங்க நகை தானே, ஏதாவது அத்தாச்சி வேணுங்க. அது படி இருந்தா தான் நான் லோன் கொடுக்க முடியும். என்னங்க இப்படி எல்லாம் பண்ணா நாங்களாம் என்னங்க பண்றது? ஐயா எல்லாம் மேலெடுத்து உத்தரவுங்க ஐயா. ஆர்பிஐ ரூல்ஸ் இதுதாங்க, அதை படிதான் நான் ஒர்க் பண்ண முடியுங்க. சரிங்க, நான் வேற பேங்க்ல பாத்துக்கிறேன். ஐயா இருங்க, எந்த பேங்க்ல போனாலும் இதுதான் ரூல்ஸ் சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். நகையை விக்கிறதுக்கு இந்த ப்ரூஃப் தேவையில்லை. இல்லைங்க வித்துட்டு போயிடுறேங்க. இது நான் ஒரு மருத்துவ செலவுக்காக வாங்க வந்தேன். அந்த மருத்துவ செலவு கூட உதவாத நகை எதுக்கு? நான் இதை வித்துட்டு அந்த மருத்துவ செலவை பார்த்துட்டு போறேங்கய்யா. ரூல்ஸ் அப்படிங்கிறது மனுஷனை வாழ வைக்கிறதுக்கு தாங்க போடணும், இப்படி மனுஷனை சாவடிக்கிறதுக்கு போடக்கூடாது.